வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கார குழிப்பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த கார குழிப்பணியாரம் வந்து காரைக்குடி செட்டிநாட்டில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தாங்க. இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இட்லி மாவு வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இட்லி மாவு இருந்தாவே போதும். இதில் எப்படி கார குழிப்பணியாரம் செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இதை வந்து தாளிச்சுக்கிறலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு பேன் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தை எடுத்து இந்த மாதிரி சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்து இது கூட கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்து அதை நல்லா வறுத்ததுக்கு பின்னாடி கொஞ்சம் 1 டீஸ்பூன் கடுகு இது கூட சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 2 பச்சை மிளகா நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இது கூட சேர்த்து நல்லா ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி வதக்கிக்கணும். கண்ணாடி பதம் வரதோட்டிக்கு நல்லா வதக்கிட்டு கடைசியாக அந்த பெருங்காயத்தூள் போட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. அந்த மாதிரி இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் இட்லி மாவு எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இட்லி மாவு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாவில் உப்பு சேர்க்கலை, அதனால் சிறிதளவு உப்பு சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது தாளித்ததை ஆற வச்சுருக்கிறத இது கூட சேர்த்துக்கணும். அந்த மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இப்போ அந்த மாவை நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ பணியாரம் ஊற்றுறதுக்கு பாத்திரத்தை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் பண்ணதுக்கு பின்னாடி நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த குழியில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா சூடாகணும் நெய். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா மாவு வந்து உள்பக்கம் மாவாக இருக்கும், வெளிப்பக்கம் மட்டும் வந்துடும். அதனால் அதை கொஞ்சமாக எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நெய் ஊற்றி இந்த மாதிரி சூடானதுக்கு முன்னாடி இந்த கரண்டியில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா மாவையும் இந்த பணியார குழியில் எல்லா மாவையும் கொஞ்சமாக ஊற்றி இந்த அளவுக்கு ஊற்றியாச்சு. இப்போ இதை ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இதை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு திருப்பி போடணும். இந்த மாதிரி அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. மாவாக இல்லாமல் இருக்கிறப்ப இந்த மாதிரி திருப்பிக்கலாம். இப்போ இந்த பணியார குழியை வந்து திருப்பி இந்த பக்கம் அந்த பக்கமும் திருப்பி போடணும். இப்போ இந்த குழியில் மட்டும் தேவைக்கு அதிகமாக எண்ணெய் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது நெய். இப்போ அந்த இன்னொரு குழியில் இருக்க பணியாரத்தை இதில் மாற்றிக்கிடலாம். நான் வேஸ்ட் ஆகிறதுனால இந்த பணியாரத்தை இதில் மாற்றி இந்த மாதிரி வேக வச்சுக்கிறேன். இப்போ பணியாரம் நல்லா வெந்துருச்சு. பணியாரத்தை குத்தி பார்க்குறப்ப உள்பாக்கம் வெந்திருக்கும் மாவாக இல்லாமல். இதே கரெக்டான பக்குவம். இப்போ இதை ஒன்றா எடுத்து ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு அருமையான கார குழிப்பணியாரம் ரெடி. ஸ்கூல் விட்டு வந்த உடனேயே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உடனே இட்லி மாவு இருந்தால் நீங்கள் உடனே எடுத்து இந்த மாதிரி ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.